போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். 2 நாட்களாக விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று காலை கிருஷ்ணாவின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் மதுபான விடுதி தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு போதைப்பொருள் பழக்கம் இருந்ததும் அதனை விற்பனை செய்து வந்ததும் தெரிந்தது. சினிமா தயாரிப்பாளரான பிரசாத்துடன் நடிகர் ஸ்ரீகாந்த் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் பிரசாத்தின் செல்போனை ஆய்வு செய்தபோது ஜிபே மூலமாக மட்டும் 4,72,000 ரூபாய் பரிமாற்றம் செய்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரசாத்தின் செல்போனை ஆய்வு செய்தபோது ஜிபே மூலமாக மட்டும் 4,72,000 ரூபாய் பரிமாற்றம் செய்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை வாங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்பு ஸ்ரீகாந்த் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதன் முடிவில் ஸ்ரீகாந்திற்கு போதைப்பொருள் பழக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்பு போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் இன்னும் சில நடிகைகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவை விசாரிக்க போலீசார் முடிவு செய்து அவருக்கு சம்மன் கொடுத்தனர். அப்போது நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் படப்பிடிப்பில் இருந்திருக்கிறார். குடும்பத்தினர் மூலமாக கிருஷ்ணாவை அணுகி விசாரணைக்கு வருமாறு போலீசார் கூறினர். இந்த தகவல் கொடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே கிருஷ்ணாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று தனது வழக்கறிஞருடன் நடிகர் கிருஷ்ணா நுங்கம்பாக்கம் போலீசார் முன்னிலையில் ஆஜரானார். நடிகர் கிருஷ்ணாவிடம் நேற்று விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் நேரில் ஆஜரான அவரிடம் 14 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் கூட இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நபர்களுடன் அவரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தொடர்புகள் குறித்த விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். அந்த ஆதாரங்கள் அவருக்கு எதிராக இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது சில தொலைபேசி உரையாடல்கள், மெசேஜஸ் போன்றவை கிருஷ்ணாவிற்கு எதிராக இருந்ததாக கூறப்படுகிறது. மெசேஜஸும் கூட கோட்வேர்ட் மாதிரி பகிரப்பட்டிருந்திருக்கிறது. அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்று கூறி அதற்கான மருத்துவ ஆதாரங்கள் சிலவற்றை கொடுத்தாலும் கூட அவருக்கு எதிராக வேறு சில ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக கிருஷ்ணா கொடுத்திருந்த வாக்குமூலத்தில் கடந்த ஆண்டு அவருக்கு ஆஞ்சியோ செய்ததற்கான சான்றிதழ் இருந்தது. அதேபோல அவருக்கு இதய படபடப்பு, வாயு தொல்லை இருந்ததும் மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்தது. இதனால் தன்னால் உயர் ரக போதைப் பொருளை பயன்படுத்த முடியாது என கூறியிருந்தார். மேலும் இதய படபடப்பு உள்ளது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி போதைப் பொருளை பயன்படுத்த முடியும்? அதேபோல போதைப்பொருள் கும்பலுக்கும் எனக்கும் தொடர்பில்லை. நடிகர் ஸ்ரீகாந்தும் நானும் நெருங்கிய நண்பர்கள். பார்ட்டிகளில் நாங்கள் ஒன்றாகவே கலந்து கொள்வோம். ஆனால் நான் போதைப் பொருள் பயன்படுத்தினேன் என வெளியான தகவலில் உண்மையில்லை. என்னால் அது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தவே முடியாது. ஏனென்றால் எனது உடல்நிலை அப்படி இருக்கிறது. எனக்கு வாயு கோளாறும் இருக்கிறது, இரைப்பை அழற்சியும் உள்ளது என கூறியிருந்தார். அவர் போதைப் பொருளை பயன்படுத்தாமல் யாருக்காவது விற்றிருப்பாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணையின் முடிவிலேயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.